சந்தனாவின் பதட்டமான குரலை கேட்ட ஹரிஷ், என்னாச்சு சந்தனா, ஏன் இவ்வளோ டென்ஷனா பேசுற என்று கேட்டான். ஹரி, நாம நினைச்ச மாதிரியே அந்த அப்பாவோட ஃப்ரெண்டு பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடிட்டாங்களா. அங்க ஆபீஸ்ல ஒரே பிரச்சனையா இருக்கு. நீ வர வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது. நான் ஆட்டோ பிடிச்சு போறேன், நீ நேரா அங்க வந்துரு. அனுராதா பாட்டியும் அந்த கார்த்திக்கும் ஆடுற ஆட்டத்துக்கு இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கண்டிப்பா வேணும் தான். ஆனா இதுல ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா, இந்த யோசனையை சொன்னது நம்ம மாமனாரா போயிட்டாரு. அதே நேரத்தில் ஏஜே கம்பெனியின் ஹெட் ஆபீஸில் அனுராதா பாட்டியின் மொத்த குடும்பமும் கூடியிருந்தது. ப்ளீஸ், நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். அப்பா ஆல்ரெடி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அவங்க சீக்கிரமாவே அந்த ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. சந்தனா அவர்களை சமாதானப்படுத்த முயற்சித்தாள். என்னதான் இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி, அதனால நாம கொஞ்சம் பொறுமையாவே பேசுவோம். எப்படியாவது அதை கண்டுபிடிச்சு நம்ம பணத்தை வாங்கிடலாம். திலகா தன் பங்குக்கு கூறினார். ஆனால் அதையெல்லாம் கேட்கும் நிலையில் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை. அவர்கள் எல்லோருமே மதிவாணன் மீது பயங்கர கோபத்தில் இருந்தனர். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? கிட்டத்தட்ட நம்ம கிட்ட இருந்த கேஷ் அத்தனையும் அதில் இன்வெஸ்ட் பண்ணதுனால கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப மோசமா இருக்கு. இப்படியே போனால் கண்டிப்பா கம்பெனியை இழுத்து மூடுற நிலைமைக்கு தான் வரும். அது கூட நம்ம ஏதாவது செஞ்சாகணும். ஒருவர் உள்ள நிலைமையை எடுத்து சொல்ல மற்றவர்களின் மனதில் அதை நினைத்து திகில் பரவியது. மதிவாணனாலும் அவ்வளவு பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது. அனுராதா மட்டும் அங்கு இல்லை என்றால் எல்லோரும் சேர்ந்து அவரை அடித்து கொன்றிருப்பார்கள். அந்த அளவிற்கு அவர் மீது வெறியாக இருந்தனர். அம்மா, இப்படி ஆகும்னு நான் சத்தியமா கனவுல கூட நினைக்கல. நேத்து நைட்டு தான் மொத்த பணத்தையும் அவனுக்கு அனுப்பி வச்சேன். ஆனா இன்னைக்கு காலையில இருந்து அவனை காண்டாக்ட் பண்ணவே முடியல. மதிவாணன் கிட்டத்தட்ட அழும் குரலில் சொன்னார். இப்படி காணாம போயிட்டான்னு கையை பிசைஞ்சிட்டு நின்னா எப்படி? நீ தொலைச்சது ₹1 ₹2 இல்ல, போனா போகட்டும்னு விடுறதுக்கு கிட்டத்தட்ட 300 கோடி. எங்க எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி அவ்வளோ பணத்தை வாங்கிட்டு போய் யாரோ ஒருத்தங்கிட்ட தூக்கி கொடுத்துட்டு இப்போ அவனை காணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒருவர் ஆத்திரத்துடன் கேட்டார். மேடம், நம்மளோட ஃபினான்ஷியல் பார்ட்னர்ஸ் எல்லாரும் கம்பெனிக்கு வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் நேரா இங்கே தான் வந்துகிட்டு இருக்காங்க. கம்பெனியின் ஸ்டாஃப் ஒருவர் கதவை தட்டி சொல்லிவிட்டு போனார். பின்னாடியே கோட் சூட் அணிந்த கொஞ்சம் பேர் உள்ளே வந்தனர். அந்த கூட்டத்தின் நடுவில் ஒரு பெண்மணியும் இருந்தார். இன்ஃபார்ம் பண்ணாம வந்ததுக்கு சாரி, பட் எங்க கம்பெனியில் ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் உங்க கம்பெனியோட வச்சிருக்கிற ஃபினான்ஷியல் கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சுக்கிறதாவும் நாங்கள் பண்ணியிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் உடனே திருப்பி தரணும்னு பேசி முடிச்சிருக்காங்க. அந்த பெண்மணி இறுக்கமான முகத்துடன் கூற அதை கேட்டு அனுராதா அதிர்ச்சி அடைந்தார். சடனாக ஏன் இப்படி பண்ணுறீங்க? நம்ம 2 கம்பெனியுமே ரொம்ப வருஷமாக பிஸ்னஸ் டீலிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது என்று அவர் கவலையுடன் கேட்டார். எங்களோட மேடம் உங்ககிட்ட உண்மையான காரணத்தை சொல்ல யோசிக்கிறாங்க. அது என்னன்னா, நீங்கள் உங்களோட எல்லா சொத்துக்களையும் யாரோ ஒருத்தங்கிட்ட ஏமாந்துட்டதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நீங்கள் செஞ்ச முட்டாள்தனமான வேலையால் எங்களோட பணம் வீணாகிறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அதனால் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண மொத்த பணத்தையும் திருப்பி கேட்குறோம். அந்த பெண்மணியின் அருகில் இருந்த கோட் சூட் மனிதன் பட்டென்று உண்மையை போட்டு உடைத்தார். மேடம், நீங்கள் ரொம்ப அவசரப்படுறீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்களோட நிலைமை அவ்வளோ மோசமாக இல்லை. இந்த முடிவை பற்றி நீங்கள் திரும்பவும் ஒரு தடவை நல்லா யோசிச்சா பரவாயில்ல. சொல்லும் போதே அனுராதாவின் குரலில் நடுக்கம் தெரிந்தது. இப்போது அந்த பெண்மணி நேரடியாக பேசினார். சாரி, இதில் நாங்கள் செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அப்புறம் நாங்கள் எதுவும் தப்பாலாம் கேட்கல. நம்ம கான்ட்ராக்டில் இருக்கிற மாதிரி தான் நடந்துக்கிறோம். நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் மட்டும் இப்போ நீங்கள் திருப்பி கொடுத்தா போதும் என்றார். அவர் பேசி முடித்தவுடன் அங்கு வந்திருந்த மற்ற கம்பெனிக்காரர்களும் தாங்கள் செய்த இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தை கேட்டனர். ஏஜே குடும்பத்தால் அவ்வளவு பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது என்ற முடிவுக்கு ஆல்ரெடி அவர்கள் வந்திருந்தனர். அதனால் அந்த குடும்பத்திற்கு சொந்தமான ரியல் எஸ்டேட் நிலங்கள், அவர்களின் வீடுகள் ஆகியவற்றை போட்ட பணத்திற்கு ஈடாக பறிமுதல் செய்வது பற்றி பேசத் தொடங்கியிருந்தார்கள். அதை கேட்ட ஏஜே ஃபேமிலியில் மெம்பர்ஸ் கோபமடைந்து அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இப்படி நமக்குள்ள வீணா சண்டை போடுறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம் என்று மேஜையில் தட்டிய அனுராதா சத்தமாக கூறினார். நீங்க எங்களுக்கு எந்த சமாதானமும் சொல்ல முடியாது. சட்டப்படி கான்ட்ராக்ட்ல இருக்கிறத மட்டும்தான் நாங்க கேட்கிறோம். ஸோ உங்களுக்கு வேற வழி இல்லை. அப்படி நீங்க மறுத்தா அந்த பெண்மணி முடிக்காமல் நிறுத்த அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பது அங்கிருந்த எல்லோருக்கும் புரிந்தது. மேடம், நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நாங்க கண்டிப்பா உங்களோட பணத்தை திருப்பி தந்துடுறோம். ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நாம் ரொம்ப வருஷமாக பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருந்திருக்கோம். அதுக்கு மரியாதை கொடுத்தாவது எங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அனுராதா கிட்டத்தட்ட கெஞ்சினார். சரிங்க அனுராதா, உங்கள் மேலே வச்சிருக்கிற மரியாதைக்காக மட்டும்தான் நான் இதை செய்கிறேன். உங்களுக்கு 1 வீக் டைம் தரேன். அதுக்குள்ளே எங்கள் எல்லாரோட பணமும் வந்தாகணும். இல்லாட்டி நாங்கள் இதை கோர்ட் மூலமாக டீல் பண்ண வேண்டியிருப்போம் சொன்ன அந்த பெண்மணி அதற்கு மேல் பேச எதுவும் இல்லை என்பது போல கிளம்பி சென்று விட்டார். அனுராதா தளர்ந்து போய் நாற்காலியில் சாய்ந்தார். ஒரே வாரத்தில் அவர்களது பங்கான 200 கோடி ரூபாயை எங்கிருந்து திரட்டுவது? அதே நேரத்தில் மதிவாணன் நண்பனிடம் கொடுத்து தொலைத்த 300 கோடி ரூபாயை எப்படி திரும்ப பெறுவது? யோசிக்க யோசிக்க அவருக்கு பைத்தியம் பிடிப்பது போல இருந்தது. நம்ம சந்தனாவோட ஹஸ்பண்ட் ஹரிஷுக்கு தீபக் ரவிச்சந்திரன், ஐரா இன்டர்நேஷனல் கம்பெனி ஓனர் ஐரான்னு நிறைய பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஹரிஷ் மூலமா அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாமா? ஒருவர் தயக்கத்துடன் இந்த யோசனையை கூறினார். பாட்டிக்கு ஹரிஷை சுத்தமாக பிடிக்காதென்று அங்கிருந்த எல்லோருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது பாட்டி அவரிடம் உதவி கேட்பாரா என்ற சந்தேகம்தான் அவர்களின் தயக்கத்திற்கு காரணம்.
அவர்கள் எல்லோரும் மாற்றி மாற்றி இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் அங்கே வந்த ஸ்டாஃப், அரா கம்பெனியிலிருந்து மிஸ்டர் ராகவ்னு ஒருத்தர் உங்களை பார்க்கறதுக்கு பெர்மிஷன் கேட்டிருக்காரு என்று கேட்டான். அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அந்த மீட்டிங் ஹால் கதவை தள்ளிக்கொண்டு ராகவ் உள்ளே நுழைந்தான். நான் தான் ராகவ், இங்க அனுராதா மேடத்தோட நான் பேச முடியுமா என்று கேட்டான். பிளாக் சூட்டில் பார்ப்பதற்கு பளிச்சென்று இருந்தவனை ஏஜே ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவரும் ஆச்சரியத்துடன் நோட்டமிட்டனர். எஸ், நான் தான் அனுராதா, உங்களுக்கு என்ன வேணும்? பாட்டி முகத்தை சுழித்து கொண்டு கேட்டார். நான் பிசினஸ் பார்ட்னர்ஷிப் சம்பந்தமா உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். இந்த வார்த்தைகளை ராகவ் சொன்னதும் அந்த இடமே பரபரப்பாக மாறியது. மிஸ்டர் ராகவ், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அனுராதாவும் ஆர்வத்துடன் கேட்டார். அனுராதா மேடம், உங்ககிட்ட பணம் இல்லைங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். என்னால் உங்களுக்கு உதவ முடியும். அதுக்கு பதிலாக உங்களோட கம்பெனி மூலமாக சென்னையில் என்னோட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ இந்த டீல் நம்ம 2 பேருக்கும் மியூச்சுவலாக நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ராகவ் புத்திசாலித்தனமாக காய்களை நகர்த்தினார். அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா ஏஜே கம்பெனி இந்த பிரச்சனையிலிருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். நாமளும் அந்த ஹரிஷ் கிட்டலாம் போய் ஹெல்ப் கேட்க தேவையில்லை. சந்தோஷப்பட்ட அனுராதா, ஓகே ராகவ், இந்த டீலோட கண்டிஷன்ஸ் என்ன என்று கேள்வி எழுப்பினார். மீண்டும் ஒரு முறை ஏமாற அவர் தயாராக இல்லை. அது ரொம்ப சிம்பிள் தான். ஏஜே கம்பெனிஸ்லேருந்து எனக்கு 60% ஷேர்ஸ் வேணும். அதுக்காக நான் 500 crores வரைக்கும் பணம் கொடுக்க தயாராக இருக்கேன். இதில் எந்த கோல்மாலும் கிடையாது. பணத்தை கையில் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் சைன் பண்ணால் போதும். ராகவ் அவர்களை நேருக்கு நேராக பார்த்து கூறினார். அவர்கள் அனைவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். இந்த பணத்தை வாங்கி கடனை அடைப்பதுடன் பிஸ்னஸையும் தூக்கி நிறுத்தி விடலாம். ஆனால் 60% ஷேர் என்பது கிட்டத்தட்ட கம்பெனியையே எழுதி கொடுப்பது போல. அதை நினைத்து சிலர் எதிர்ப்பு தெரிவிக்க அனுராதா தீவிரமாக யோசிக்க தொடங்கினார். கடைசியாக ஒரு முடிவுடன் நிமிர்ந்தவர், ராகவ், உங்கள் ஆஃபர் என்னமோ நல்லதா இருக்கு, ஆனால் 60% ரொம்ப அதிகம். நீங்கள் அதை பற்றி மட்டும் இன்னொரு தடவை கன்சிடர் பண்ணக்கூடாதா என்று கேட்டார். மேடம், நான் இங்கே பிஸ்னஸ் தான் பண்ண வந்தேன், சேவை கிடையாது. உங்கள் கம்பெனியோட நிலைமை எதேச்சு எனக்கு தெரிய வந்துச்சு. ஆல்ரெடி நானும் இங்கே பிஸ்னஸ்க்காக ஒரு நல்ல பார்ட்னரை தேடிக்கிட்டு இருந்தேன். உங்கள் கம்பெனி அதுக்கு சரியாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் உங்களை அப்ரோச் பண்ணேனே தவிர மற்றபடி உங்கள் கூட தான் பார்ட்னர்ஷிப் வச்சாகணும்னு எனக்கு எந்த கட்டாயமும் இல்லை. இப்போ நான் ஓகேன்னு சொன்னால் கூட என்னோட டீல் அக்செப்ட் பண்ணிக்க வெளியில் ஏகப்பட்ட கம்பெனிஸ் காத்துக்கிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு 5 minutes டைம் தரேன். அதுக்கு மேலே சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் என்ற ராகவ் தான் ஒரு வெற்றிகரமான பிஸ்னஸ் மேன் என்பதை நிரூபித்தார். கடைசியில் அவன் எதிர்பார்த்த முடிவுதான் கிடைத்தது. 500 கோடி ரூபாய்க்காக 60% ஷேர்ஸை எழுதி வைக்க அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். வெரி குட். அப்படின்னா நான் என் வக்கீல் கிட்ட பேசிட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ண சொல்றேன். நீங்க அதை நல்லா படிச்சு பார்த்துட்டு சைன் போட்டா போதும் என்றவன் அவர்களுடன் மரியாதை நிமித்தமாக கைகுலுக்கி விட்டு அங்கிருந்து கிளம்பினார். ஐராவின் புது ஷோரூமில் இருந்து வெளியே வந்த ஹரிஷுக்கு ராகவிடமிருந்து பிளான் சக்சஸ் என்ற ஒரு மெசேஜ் வந்தது. அதிலிருந்த டீடைல்ஸை பார்த்து கொண்டிருந்தவனின் முன்னால் ஒரு பிளாக் கலர் பென்ஸ் கார் சர் என்று வேகமாக வந்து சடன் பிரேக் போட்டு நின்றது.